let it bang, bang. Hello students, in the video induction of EMF by changing relative orientation of the coil with a magnetic field topic தான் பார்க்க போகிறோம். இது physics chapter 4ல இருக்கு. ஸோ இந்த யூனிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாப்பிக்கில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குது, இங்கே ஒரு காயில் இருக்குது. இப்போ இந்த காயிலை ரொட்டேட் பண்ணி நம்ம EMF கண்டுபிடிக்க போகிறோம். ஜென்ரலாக ரெண்டு விதமாக நம்ம EMF கண்டுபிடிக்கலாம். இப்போது காயிலை ரொட்டேட் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரே பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணி காயில் அப்படியே வச்சோம் EMF கண்டுபிடிக்கலாம். இந்த டாபிக் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்ம இந்த ஸ்டேஷ்னரி காயிலை ரொட்டேட் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரே பொசிஷனில் இருக்கும் போது நம்ம EMF எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதான் இந்த ரெக்டாங்குலர் காயில். கன்சிடர் த ரெக்டாங்குலர் காயில். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சைட் பாஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த காயிலை நம்ம டில்ட் பண்ணுறோம், அதாவது ஒமேகான்ற வெலாசிட்டிக்கு நம்ம இதை ஆங்குலர் வெலாசிட்டிக்கு இதை டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ரெண்டாக ரிசால்வ் ஆகும், பி காஸ் ஒமேகா டி அண்ட் பி சைன் ஒமேகா டின்னு. இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனுக்கு ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து பெர்பெண்டிகுலர் டு த பிளேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, இதுவும் இந்த காயிலும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ இது 3D டயக்ராமில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிடர் த ரெக்டாங்குலர் காயில் ஆஃப் n டர்ன்ஸ் கெப்ட் இன் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது. இப்போ ரெக்டாங்குலர் காயிலை பிளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்டில் த காயில் ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அதாவது இப்போ நம்ம சொன்ன மாரி இந்த காயிலை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனுக்கு திருப்பும் போது வெலாசிட்டி என்னவா அப்டேட் ஆகுதுன்னா ஒமேகான்னு. ஸோ அண்ட் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த பிளேன் ஆஃப் த பேப்பர். இப்போது இது வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லியாச்சு. அட் டைம் t equal to 0, the plane of the coil is perpendicular to the field and the flux is linked with the coil as maximum value. ஜென்ரலாக நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குதோ அதான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அட் டைம் t equal to 0 இருக்கும் போது இப்போ மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து காஸ் ஒமேகான்னு வரும், காஸ் ஒமேகா டி. அப்போ இங்கே t 0 ஆயிடுச்சுன்னா காஸ் 0 உங்களுக்கு தெரியும் 1. ஸோ இங்கே BA மட்டும்தான் இருக்கும், காஸ் ஒமேகா டி கேன்சல் ஆகிடும். அட் டைம் t equal to 0னா இந்த இடத்துல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதே பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது இதோட வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு NBA. இது மட்டும் நீங்கள் ஒரு ஈக்குவேஷனாக எழுதிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் t செகண்ட்ஸ் த காயில் இஸ் ரொட்டேட்டட் த்ரூ த ஆங்கிள் ஒமேகா டி இந்த ஆன்டி கிளாக்வைஸ். அகைன் இதை நல்லா ரொட்டேட் பண்ணினே இருக்க போகிறாங்க. The flux linked with the NBA cos omega t, magnetic flux maximum is normal to the plane of the coil சொல்கிறாங்க. இப்போ இந்த பிளேன் வந்து இது வந்து இந்த டைரக்ஷன் சேமாக இருக்குதுன்னு நினச்சிருங்க. இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோ இந்த பிளேனோ ஆக்சுவலாக பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், த காம்போனன்ட் B sin omega t parallel to the plane has no role in electromagnetic induction. இப்போ நம்மளுக்கு வேலை எல்லாமே இப்போ இந்த B sin ஒமேகா டியில் இல்லை, எல்லாமே காஸ் ஒமேகா டியில் தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ரொட்டேட் ஆகும்போது ஆங்கிள் மென்ஷன் பண்ணி எவ்வளோ வேல்யூன்னு பார்க்க போகிறோம். ஸோ த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அட் த டிஃப்ளெக்டட் பொசிஷன் இஸ் n phi b equal to n phi m மீன்ஸ் மேக்ஸிமம். இது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சொல்கிறது. காஸ் ஒமேகா டி ஈக்குவல் டு NBA காஸ் ஒமேகா டி. அதாவது இப்போது இந்த ஃபை எம்முக்கு இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ NBA காஸ் ஒமேகா டியாக மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா, ஃபேரடேஸில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ EMF நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்னா இதை நம்மளுக்கு மைனஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போது EMF ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் d பை dt ஆஃப் n phi b. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா EMF கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாரு. இப்போது NBA காஸ் ஒமேகா டி இருக்குது. இதுக்கு நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூவில் எது இதெல்லாம் வெளியே எடுத்துடணுமோ அதில் எடுத்துடலாம். இப்போ NBA கான்ஸ்டன்ட் இது வெளியே எடுத்துட்டா அப்போ நீங்கள் காஸ் ஒமேகா டி மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மேக்ஸில் நம்ம காஸ் டீட்டாவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் டீட்டான்னு கிடைக்கும். இப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து ஒமேகான்ற ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால இதை நீங்கள் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். முன்னாடி போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே மைனஸ் சிம்பிள் ஆஸ் யூஷுவல் இருக்கும், இதை மறக்கக்கூடாது. அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ EMF ஈக்குவல் டு NBA ஒமேகா, ஏன்னா இந்த கோஎஃபிஷியண்ட்டாக போட்ட ஒமேகா சைன் ஒமேகா டி. டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூ இது காசை. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, when the coil is rotated through 90 degree from the initial position. இப்போது sin 90யோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா sin 91. ஸோ இது இப்போ sin 91 மீன்ஸ் ஸோ EMF ஈக்குவல் டு மேக்ஸிமம். இப்போ நம்ம மேக்ஸிமம் பொசிஷன் தான் சொல்கிறோம், NBA ஒமேகா.
இப்போ இது நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணால் இன்னும் தெளிவாக புரியும். த வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அட் இன்ஸ்டன்ட். இப்போ இஎம்எஃப் ஈக்குவல் டு இஎம்எஃப் இ மேக்ஸிமம் இன்ட்டு சைன் ஒமேகா டி. இப்போ நம்ம இதுக்கு வேல்யூ தனித்தனியாக கிராஃபில் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் அந்த காயில், ரெக்டாங்குலர் காயில். இதுதான் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் ஒமேகா டிக்குன்ற டைமை மென்ஷன் பண்ணி. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகின்னு இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ இந்த காயில் வந்துட்டு அட் த டைம் 0வாக இருக்கும்போது 0, இதோட டைம், இதோட ஆங்கிள் வந்து 0. இதே நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணும்போது, இந்த காயிலை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து 90 டிகிரியாக மாறும். ஏன்னா இந்த பிளேன் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இது 90ஆக மாறும். அகைன் இதை நீங்கள் ஃபர்தராக ரொட்டேட் பண்ணும்போது 180 டிகிரியாக மாறும். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் 180 தூரத்துக்கு ரொட்டேட் பண்ணிருக்கீங்க. அடுத்து இங்கே இருக்க வேண்டிய அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஃபர்தராக இந்த காயிலை 270க்கு ரொட்டேட் பண்ணியிருக்கீங்க. அகைன் இதை நீங்கள் இந்த காயிலை ஒரு ஃபுல் ரொட்டேஷனும் கொடுத்துட்டீங்க. இப்போ கொடுக்கும்போது இதை நம்ம 0 ஆங்கிள் இருக்கிறதுனால 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது சைன் 0 தான் தெரியும். 90யை வந்து நம்ம ரேடியன் ஃபார்மில் π/2ன்னு எழுதலாம். 180யை நம்ம எப்படி எழுதலாம்னா πன்னு எழுதலாம் ரேடியன் ஃபார்முக்கு. அகைன் 270யை எப்படி எழுதலாம்னா 3π/2. நம்மளுக்கு சைன் மேக்ஸில் சைன் கிராஃப் பண்ணும்போது நம்ம 270யை 3π/2ன்னு சொல்லலாம். அகைன் 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அந்த காயில் கொடுக்கும்போது 2π. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே சைன் 0 மொத்தமாக 0 ஆகிடும். இங்கே 1 தான் இருக்கும். அப்போ இஎம்எஃப் வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும். இங்கே பையோட வேல்யூ 0. ஆனால் சைன் 270யோட வேல்யூ வந்து -1. ஸோ இதுக்கு இஎம்எஃப் வந்து அப்படியே டைரக்ஷன் ஆப்போசிட்டில் கிடைக்கும். அகைன் ஃபார் கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும்போது இது 0. இந்தமாரி இது ஆல்டர்னேட்டிங்காக நம்மளுக்கு கிடைக்கும் போது இந்த வோல்டேஜ் வந்து நீங்கள் ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கரண்ட் கிடைக்கும், இன்டியூஸ்டு கரண்ட். இப்போ நீங்கள் இதை மறுபடியும் நீங்கள் ஃபர்தராக கிராஃபில் ப்ளாட் பண்ணி காட்டணும்னா, இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இங்கே நெகட்டிவ் டேர்ம் இஎம்எஃப், இது மேக்ஸிமம் அட் பாசிட்டிவ் டேர்மில் இருக்கும். அகைன் இப்போ இங்கே 0ல் ஆரம்பிக்குது அட் டைம் t ஈக்குவல் டு 0. 0ல் ஆரம்பிச்சு, ஏன்னா இங்கே 90யோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அகைன் நீங்கள் 180ல் ரொட்டேட் பண்ணும்போது 0 வேல்யூ கிடைக்கும். 270க்கு ஃபர்தராக ட்ரை பண்ணும்போது மைனஸ் இஎம்எஃப் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு அப்படியே கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்கும்போது 2π மாறிடும். இப்போ நம்ம இது வந்து 5 விதமாக இது எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை இன்னொரு ரொட்டேட் பண்ணும்போது இன்னொரு ரொட்டேட் ஆகினே இருக்கும். அகைன் இந்த ஃபார்மேட் வந்துட்டு போகும். இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆஃப் காயில்னு கிடைக்குது. இப்போ இந்த டேர்மில் சைன் ஃபங்க்ஷன், அதாவது இந்த டைம் மாறதுனால சைன் ஃபங்க்ஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகின்னு இருக்கும்போது இஎம்எஃப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இஎம்எஃப் வந்து சினோசைடல் இஎம்எஃப் ஆர் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து வர இன்டியூஸ்டு கரண்ட்டை நம்ம ஐன்னு நேம் பண்ணிக்கலாம். ஏன்னா இஎம்எஃப் நம்ம ஐன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். கரண்ட் ஈக்குவல் டு இஎம் மேக்ஸிமம் வந்து கரண்ட் மேக்ஸிமம் சைன் ஒமேகா டி. இப்போ இந்த ஐஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். நம்ம கிராஃபில் பார்த்த மாரி இந்த காயிலில் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷனில் இந்த சைன் பி காஸ் ஒமேகா டி பாருங்கள். ஏன்னா சைனை பார்க்காதீங்க, நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைச்ச வேல்யூ தான் சைன் ஒமேகா டி. இப்போ நம்ம பி காஸ் ஒமேகா டி தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த பி காஸ் ஒமேகா டி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 0வாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பாருங்கள் இனிஷியல் பொசிஷனில் இப்போ இந்த மேக்னெட்டிக் காயில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் போது பி சைன் ஒமேகா டி வந்து வேல்யூ 0வாக இருக்கும். அகைன் நீங்கள் திருப்பும் போது மட்டும்தான் இந்த வேல்யூ வந்து 90ஆக மாறும். நெக்ஸ்ட்டு 180ஆக மாறும். இந்த இடத்துல வரும்போது 180ஆக மாறும். அகைன் 270ஆக மாறுது. அப்புறம் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்குது. அதுதான் நம்ம இங்கே பார்த்த சைன் வேல்யூ எடுத்து போட்டிருக்கோம். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுனால தான் சைன் வேல்யூ கிடச்சிது. அதுக்குன்னு நீங்கள் சைன் வேல்யூ நம்ம நினச்சிக்கக்கூடாது. இப்போ இந்த காயில் தான் அது சொன்ன மாரி அட் இனிஷியலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது காயில், அப்போது 0வாக இருக்குது பி காஸ் ஒமேகா டி. அகைன் இதை ஒரு ரொட்டேஷன் கொடுக்கும்போது 90ஆக மாறுது. அகைன் 180 அண்ட் 270. இப்போ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்குது. இது நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். இதை நம்ம n டைம்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம இதை NBAன்னு எடுத்துக்கலாம். அப்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு NBA, அதாவது 5M ஈக்குவல் டு NBAன்னு எடுத்துக்கணும். இந்த 5 வேல்யூவை நம்ம ப்ரொசீஜராக இந்த வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். N5B ஈக்குவல் டு N டர்ன்ஸ் இருக்கிறதுனால இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்த வேல்யூ. இதை நீங்கள் ஃபேரடேஸில் அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்தது தான் சைன். அதுக்கு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கிராஃபை பிளாட் பண்ணுறோம். இப்போ இந்த கொஸ்டினில் எக்ஸாம் டைமில் எப்படி கேட்பாங்கன்னா, ஷோ மேத்தமெட்டிக்கலி தட் த ரொட்டேஷன் ஆஃப் த காயில் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் 1 ரொட்டேஷன் இன்டியூசஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இதை ஃபர்தராக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் இது எழுதிட்டு நீங்கள் டெரிவேஷன் வரைஞ்சி காட்டிட்டு கிராஃப் போட்டு பிளாட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்.